பிரைஸ் த லார்ட். அ மினிட் வித் ஜீசஸில் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிற இறை வார்த்தைகள் 1 சாமுவேல் 25வது அதிகாரம். இதில் முக்கியமான 3 கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. இதில் முதல்ல நாபால் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க. இந்த நாபால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே அவனும் முட்டாள், முரடன், செல்வந்தன். அவன்கிட்ட 300 ஆடுகள் இருக்குது, 100 வெள்ளாடுகள் இருக்குது. இந்த நாபாலினுடைய மனைவி யார் அப்படின்னு சொன்னால் அபிகாயில். அவங்க ரொம்ப பேரழகு உடையவங்க, நல்ல ஞானம் உள்ளவங்க, கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க. மூணாவதாக இருக்கிற கதாபாத்திரம் யாருன்னா தாவீது. சாமுவேல்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2வது அரசர் தான் தாவீது. ஆனால் அந்த நேரத்தில் சவுல் அரசாண்டுட்டு இருக்கிறாரு. தாவீது இன்னும் அரியணை ஏறலை. சவுலுக்கும் தாவீதுக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுனால சவுலுக்கு மறைந்து தாவீது ஒரு கார்மேல் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் கூட இன்னும் 400 வீரர்களும் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மலைப்பகுதியில் இடையர்கள் ஆடு மேய்க்க கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அந்த இடையர்களுக்கும் அந்த ஆடுகளுக்கும் திருடர்களோ இல்லைன்னா விலங்குகளோ அவங்கள தாக்காதபடிக்கு இவங்களை காப்பாற்றுறது தான் இந்த தாவீதும் இந்த 400 இளைஞர்களுக்கும் உண்டான வேலையாக இருந்துச்சு. அந்த ஊரில் ரோமம் கத்தரிக்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது என்ன விழா அப்படின்னு சொன்னால் உரிமையாளர்கள், அதாவது ஆடுகளின் உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய இடையர்களுக்கு விருந்து கொடுத்து அவங்கள உபசரிப்பாங்க. ஏன் உபசரிப்பாங்கன்னா தன்னுடைய ஆடுகளை அவங்க சரிவர பராமரிச்சுக்கிட்டதுனால, அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு தன்னை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த ரோமம் கத்தரிக்கும் திருவிழா அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் அந்த இன்விடேஷன் போகும்போது நாபால் அனுப்பிவிட்ட அந்த இன்விடேஷன் தாவீதுக்கும் போகுது. அப்போ தாவீது என்ன செய்கிறாரு, தன்னுடைய வீரர்களை 10 வீரர்களை கூப்பிட்டு நீங்கள் நாபாலை போய் பாருங்கள், நாபால் கிட்ட வாழ்த்து சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லிட்டு உங்களுடைய இடையர்களையும் உங்களுடைய ஆடுகளையும் நாங்கள் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உங்களால் முடிந்ததை எங்களுக்கு காணிக்கையாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த 10 வீரர்களும் அதே போல் ரொம்ப பணிந்து நாபால் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுடைய இடையர்களெல்லாம் பாதுகாத்துக்கிட்டோம், அதுக்கு நீங்கள் உங்களோட முடிந்த காணிக்கையை கொடுக்க சொல்லி தாவீது கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நாபால் மூடன் இல்லையா, ஸோ அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தாவீதா, யார் தாவீது, ஈசாயின் மகனா, யார் ஈசாயின் மகன், எனக்கு தாவீதெல்லாம் யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்காக நான் தயாரித்து வைத்த அப்பத்தையோ ரசத்தையோ இறைச்சியையோ என்னால் கொடுக்க முடியாது, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்களை எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த வீரர்களும் ரொம்ப அவமானப்பட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் தாவீது கிட்ட போய் சொல்கிறாங்க. தாவீதுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஏன்னா நம்ம அவங்களுக்காக வேலை செஞ்சுருக்கோம், ஆனால் திருப்பி அவன் இப்படி அவமானத்தை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அடைஞ்சு தன்னுடைய வீரர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க, எல்லாரும் வாழை எடுத்துக்கோங்க, விடியறதுக்குள்ளே அவன் வீட்டில் ஒரு ஆண்மகன் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம வெட்டி வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குதிரைகளை கட்டிக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாபாலுடைய வேலைக்காரனுக்கு இந்த மாதிரி தாவீதனுடைய வீரர்களும் தங்களை எல்லாம் கொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஓடி போய் நாபால் கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக நாபாலுடைய மனைவியான அபிகாயில் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அபிகாயிலுக்கு அப்போ தான் இந்த வீரர்கள் வந்ததெல்லாம் தெரிய வருது. அப்போது அபிகாயில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஓகே, தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு நீங்கள் 400 பேருக்கு தேவையான உணவுகள், அப்பம், ரசம், திராட்சை ரசங்கள், அத்திப்பழ அடைகள் இது எல்லாத்தையும் செய்து கழுதையின் மேலே ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எல்லா உணவுகளையும் தயாரித்து நிறைய கழுதைகள் மேலே ஏற்றி அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தாவீதை நோக்கி கிளம்பி வராங்க. ஸோ ஒரு பக்கம் கோபத்தோடு வர்ற தாவீது, இன்னொரு பக்கம் அமைதியும் சமாதானத்துக்காகவும் வர்ற அபிகாயில், 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே கழுதையிலேருந்து கீழே இறங்கி அபிகாயில் தாவீதுக்கு முன்னாடி மண்டிட்டு முகம் குப்புற விழுந்து, நாபால் செய்த தவறுக்கு பாவத்துக்கு என்மேலேயே பழி விழட்டும், நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல போகிற வார்த்தைகளில்
தாவீது மனம் இறங்கினாரா, மனம் மாறினாரா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அந்த அபிகாயில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அரியணை ஏறுவீங்க. அப்படி நீங்கள் அரியணை ஏறும்போது தேவையில்லாத ஒரு 100 பேரை கொன்று உம்முடைய கைகள் வந்து இரத்த கரையினால் படிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதபடிக்கு உங்களுடைய ஆண்டவர் என்னை அனுப்பி உங்களை காத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு நாள் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அருமையான வீடையும் ஒரு அரண்மனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களை கண்டிப்பாக ஆசீர் வழங்குவாங்க. அதே போல் உங்களை எதிர்க்கிற எல்லா எதிரிகளும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அன்பான வார்த்தைகளை சொல்ல சொல்ல தாவீதனுடைய மனம் மாறுது, அவருடைய மனம் இழகுது. அப்போது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஆமாம் நம்ம இவ்வளோ பெரிய தவறு செய்ய இருந்தோமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இன்று உன்னை என்னிடம் அனுப்பிய இஸ்ரவேலின் தலைவராகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. இந்த பிரச்சனையிலேருந்து நீ என்னை காப்பாற்றினதுனால நீயும் ஆசி பெறுவ அப்படின்னு சொல்லி அவரையும் வாழ்த்துறாரு. அதுக்கப்புறம் இவரும் கொண்டு வந்த உணவுகள் எல்லாம் வாங்கிட்டு இவங்க ஒரு பக்கம் தாவீது போயிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. யார், அபிகாயில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் இவங்க வரும்போது தன்னுடைய கணவர்கிட்ட எதையுமே தெரிவிக்காமல் தான் இவங்க வந்திருப்பாங்க. அப்போ ஏன்னா குடி போதையில் அவன் ரொம்ப மயக்கத்தில் இருப்பான். ஸோ அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அரசன் தாவீது வந்து எல்லாரையும் கொல்றதுக்காக வந்தார், நான் இந்த மாதிரி உணவு கொடுத்து நான் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி நான் அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாபாலுக்கு எவ்வளோ பெரிய தவறு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத உணர்வார். ஆனாலும் கடவுள் அவரை தண்டித்து 10 நாள்கள் அவரை வதைத்து 10ஆவது நாள் அவர் இறப்பார். அவர் இறந்த செய்தியும் தாவீதுக்கு போய் சேரும். அப்போ தாவீது நினைச்சுப்பாங்க, எனக்காக ஆண்டவர் வந்து பழி தீர்த்திருக்காரு, என்னுடைய கையை இரத்த கரையிலேருந்து காப்பாற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு மறுபடியும் அவர் நன்றி சொல்வார். இதுதான் கதை. இதிலிருந்து இன்றைக்கி நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு, நமக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு இதில் எப்படி இந்த கதையை தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தாவீது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர். அவருடைய கட்டளைகளை ரொம்ப தீவிரமாக கடைபிடித்தவர். நாமளும் கடவுளுடைய வார்த்தைகளை படித்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது கடவுள் தாவீதை எப்படி தவறு செய்யாமல் தடுத்து நிறுத்தினாரோ, நம்மளும் தவறு செய்யும்போது கடவுள் நம்மளையும் தடுத்து நிறுத்து காப்பாற்றுவார். எப்படி ஒரு பெண் பெரிய 100 பேருடைய சாவிலிருந்து புத்திசாலித்தனமாக அபிகாயில் ஞானத்தோடு நடந்து அபிகாயில் அந்த 100 பேரை காப்பாற்றினாங்களோ, அது மாதிரி நாமும் ஞானத்தோடு நடந்து நம்மையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றுறதுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. இது எல்லாற்றையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, தாவீது கடைப்பிடித்த வந்த கட்டளைகள்னால அவரை எதிர்த்து அவர் அவமானப்படுத்தினவரை தாவீது எதுவுமே செய்யலை. ஆனால் கடவுள் அவருக்காக நின்று போராடி நியாயம் வாங்கி கொடுத்தாரு. அதுபோல் நமக்கு தொல்லை கொடுக்குறவங்களும் நமக்கு தீங்கு கொடுக்குறவங்களும் நாம் போய் பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் நமக்காக நின்று போராடி நமக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு. இதுதான் இந்த அதிகாரத்திலேருந்து நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ கடவுளுடைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க, படிங்க, அதன்படி நடங்க. இது எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட்.